ஸோ சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் நாம் எப்போவுமே 2 ஸ்ட்ராண்ட்ஸ் டபுள் த்ரெட்டாக தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்படி சப்போஸ் நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பாபின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் கலர் த்ரெட், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கலர் த்ரெட்டு நூல்கண்டு வாங்கிட்டு இப்படி பாபினில் சுற்றி வச்சுக்கலாம். சுற்றி வச்சுட்டு நீங்கள் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி பாபின்ஸ் எல்லாம் கிடையாது, நான் டெய்லர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2 நூல்கண்டு ஒரே கலரில் 2 நூல்கண்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட்டு நம்ம வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் 2 ஸ்ட்ராண்ட் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டுட்டு அகெயின் சேம் ப்ராசஸ் தான். த்ரெட்டை நீங்கள் கையில் இப்படி சுற்றிக்கோங்க. ஸோ 2 த்ரெட்டாக சுற்றணும். ஸோ கவனிங்க, இப்படி சுற்றி இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போயிடுங்க. இதில் எடுத்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போது பஞ்ச் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மாட்டி இருக்கிற த்ரெட்டை மேலுக்கு இழுத்திங்கன்னா உங்களுக்கு 2 த்ரெட்டு வெளியில் வரணும் அட் அ டைம். அடுத்து நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் வந்து கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நான் இழுக்கும்போது எனக்கு 2 த்ரெட் தான் வந்திருக்கு, சிங்கிள் த்ரெட் வரல, 2 த்ரெட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தின்னாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செயின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லாட்டி கட் ஆகிடும். ஸோ இப்படி இழுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் பஞ்ச் பண்ணுறேன். த்ரெட்டை கீழே சுற்றுறீங்க. சுற்றும்போது 2 த்ரெட்டுமே சுற்றிருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அகெயின் சேம் ப்ராசஸ், ட்விஸ்ட் கொடுத்து திருப்புங்க, வெளியில் வந்துடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டபுள் த்ரெட்டு தான் வரணும். சிங்கிள் த்ரெட் வந்ததுன்னா உங்களுக்கு நூல் கட் ஆகிடும். அதே போல் நீங்கள் த்ரெட் வந்து ஈவனாக வெளியில் வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும், இல்லாட்டி நூல் வந்து சிக்கிடும். ஸோ பாருங்கள், இப்போ நான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா எனக்கு த்ரெட் வெளியில் வருது. த்ரெட் வந்து எனக்கு டபுள் த்ரெட்டாக தான் வெளியில் வருது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்னால தான் இது பாசிபிள். உங்களுக்கு சூயிங் த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க, ஜரி த்ரெட்டும் நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் சில்க் த்ரெட் நீங்கள் டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது சில்க் த்ரெட்டை ஃபைனலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், த்ரெட் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து வெளியில் இழுத்தா த்ரெட் எனக்கு வெளியில் வருது. ஸோ மெயின் திங் நீங்கள் 2 ஸ்ட்ராண்ட்ஸுமே வெளியில் 2 ஸ்ட்ராண்ட் டபுள் த்ரெட்டுமே வெளியில் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஈவனாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ கீழே நீங்கள் த்ரெட்டு ஹோல்ட் பண்ணும்போதும் டபுள் த்ரெட்டு சேர்ந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், அகெயின் பஞ்ச் பண்ணுறேன், த்ரெட்டை ஒரு முறை தான் சுற்றுறேன். மீட்டிங் பாயிண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தா எனக்கு த்ரெட் வெளியில் வந்துடுது. ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஒன்று வந்து த்ரெட்டு வெளியில் வராது, வரும்போது அறுந்து போயிடும், இல்லை நீங்கள் பாதியிலே போட்டுட்ருக்கும்போது நூல் சிக்கி அறுந்துடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகும். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் போட வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து உங்களோட ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்னால தான் வந்து பாசிபிள். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸ்டிச்சில் செயின் கூட கொஞ்சம் லாங் செயினாகவே போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட வியூ எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டிச் கட் ஆகாமல், அதாவது த்ரெட்டு கட் ஆகாமல் வருதா அப்படிங்கிறதுல தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு அவசியமே இல்லை. ஸோ இவ்வளோ தான். பஞ்ச் பண்ணுங்கள்.
ஒரு முறை சுற்றிட்டு மீட்டிங் பாயிண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த 3 ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க, 3 ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக வரும். ஸோ ஃபைனலாக அகெயின் த்ரெட் எப்படி லென்த்தியாக எடுத்து விட்டுக்கோங்க. கட்டர் யூஸ் பண்ணி டபுள் த்ரெட்டையும் சேர்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி டபுள் த்ரெட்டையும் சேர்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை எடுத்துட்டு மேலே இப்படி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி நீடில் விட்டு கீழே பார்த்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஈஸியாக ஆரி எம்ப்ராய்டரி போடலாம். ஸோ ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பீடு கோர்க்கிறதா இருந்தாலும், ஜர்தோசி கோர்க்கிறதா இருந்தாலும், சம்கி கோர்க்கிறதா இருந்தாலும், இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் தான் மெயின் பேஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் கற்றுப்பீங்க. தேங்க்யூ.